நமக்காய் ஜீவனை தந்த அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சீனாய் வனாந்திரம் இது இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில ஒரு முக்கியமான இடம். ஏன் தெரியுமா? முதலா தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட நேரடியா பேசின இடம் இந்த சீனாய் வனாந்திரம் தாங்க. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்துல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்க போறேன்னு மோசே கிட்ட சொன்னாரு. என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள்னு தேவன் சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள்னு தேவன் வாக்கு பண்றாரு. தேவன் சீனாய் மலையில ஜனங்களை சந்திக்க அவர்களை ஆயத்தப்படுத்தும்படி மோசே கிட்ட சொன்னாரு. 2 நாள் ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து தங்களை பரிசுத்தப்படுத்தணும். 3ஆம் நாள்ல தேவன் சீனாய் மலையில இறங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஜனங்களும் ஆயத்தமானாங்க. 3ஆம் நாள்ல இடி முழக்கங்களும் மின்னல்களும் எக்கால சத்தங்களும் கேட்டுச்சு. சீனாய் மலையிலையும் புகை எழும்புச்சு. அதை ஜனங்கள் பார்த்து ரொம்ப பயந்தாங்க. பயத்துல தேவன் எங்க கூட பேச வேண்டாம், மோசே மட்டும் பேசினா போதும்னு சொன்னாங்க. அதுக்கு மோசே சொன்ன பதில் என்ன தெரியுமா? யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பார்க்கும்போது, உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார்னு சொன்னாரு. ஆமாங்க, தேவன் சீனாய் மலையில எழுந்தருளி இஸ்ரவேல் ஜனங்களை சந்திச்சதற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு தேவன் மேல ஒரு பயம் வரணும்னு தாங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப முக்கியம். இந்த பயம் தாங்க நம்மளை பாவம் செய்ய விடாம தடுக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம்னு வேதம் சொல்லுது. உங்களுக்கும் ஞானம் வேணுமா? பாவத்திலிருந்து உங்களை நீங்க காத்துக்கணுமா? அப்போ தெய்வ பயம் ரொம்ப அவசியம். தேவனுக்கு பயப்படுங்க. தேவனோட சொந்த ஜனங்களா மாறி ஆசீர்வாதத்தை பெறுங்க. வேறொரு வேத தியானத்தோடு நாளை சந்திப்போம். காட் பிளஸ் யூ.